எங்களுக்கு அப்படி என்று சொன்னால் கருத்து சுதந்திரம் இல்லையா? நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொல்லத்தானே வேண்டும். பொதுவாக இது அரசியல் பரப்பில் இருக்கிறது. இப்ப அரசியல் கட்சிகள் சார்ந்ததோ அல்லது அரசியல்வாதிகள் சார்ந்தோ பொதுமக்கள் விமர்சனங்களை முன்வைக்கும் பொழுது அதற்கு எதிராக சட்டம் பாய்கிறது என்றால் அப்படி என்று சொன்னால் எங்களுக்கு கருத்து சுதந்திரம் இல்லையா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நான் என்னுடைய கருத்தை இப்பொழுது முன்வைக்கின்றேன். நீங்கள் உங்களுடைய கருத்தினை இன்னும் ஒருவருக்கு முன்வைக்கின்றீர்கள். சுதந்திரமாக முன்வைக்கின்றோம். இவ்வாறு முன்வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது இன்னும் ஒருவரை பாதிப்புக்கு ஆட்படுத்தாத வகையில், இன்னும் ஒருவருக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தாத வகையில் இருக்குமாக இருந்தால் அந்த கருத்து சுதந்திரமானது உண்மையான ஒரு கருத்து சுதந்திரமாக காணப்படும். இன்னும் ஒரு நபருக்கோ, இன்னும் ஒரு சமூக குழுமத்திற்கோ, அல்லது இன்னும் ஒரு பிரஜைக்கோ, அல்லது இன்னும் எவருக்குமோ அந்த நான் சொல்ல வருகிற கருத்தினூடாக அவருக்கு களங்கம் அல்லது அவருடைய மொத்த உருவத்திற்கும் அவருடைய பிம்பத்துக்கு கேரக்டரைசேஷன் என்று சொல்லுவார்கள், அந்த அவருடைய உருவத்தை கொலை செய்வதை போன்று கருத்துக்களால் உளரீதியாக அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதல் என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம். எனவே கருத்து சுதந்திரம் என்பது கருத்து சுதந்திரமாக இருக்க வேண்டும். எனவே ஆரம்ப காலத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் இலங்கையினுடைய அரசியலமைப்பிலே, குறிப்பாக 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் அங்கு அடிப்படை உரிமைகள் என்கின்ற அம்சத்திலே, குறிப்பாக 3வது அத்தியாயத்திலே உறுப்புரை 14 கருத்து சுதந்திரத்தை மிகவும் தெளிவாக, மிகவும் உறுதியாக தெரிவிக்கிறது. ஒருவர் தன்னுடைய கருத்துக்களை பேசலாம், வெளியிடலாம், ஒன்று சேர்வதற்கான உரிமை உள்ளது. கருத்துக்களை அவர் கோஷமிட்டு சொல்லலாம், உரிமை இருக்கிறது. ஆனால் அது முற்றுமுழுதான கருத்து சுதந்திரமா இலங்கையிலே வழங்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் இல்லை, அது மட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு காணப்படுகிறது. 14வது உறுப்புரையினுடைய 1வது பாகம் எவ்வாறு கருத்து சுதந்திரத்தை வழங்குகிறதோ, அதற்கு பிறகு வரக்கூடிய 15(2) அதுபோல் 15(7) போன்ற அந்த உறுப்புரைகளின் கீழ் கருத்து சுதந்திரத்துக்கு கடிவாளம் விடப்பட்டிருக்கிறது. உதாரணமாக, தேசிய பாதுகாப்பு குந்தகம் விளைவிக்கிற கருத்துக்களை வெளியிட முடியாது. அதேபோல் பல்லின சமூகம் வாழக்கூடிய சூழல்களில் அந்த பல்லின சமூகத்திற்கு இடையிலே நாங்கள் கருத்து சுதந்திரத்தை வெளியிடுகின்றோம் என்கின்ற அடிப்படையில், இந்த கருத்துக்களை வெளியிடுகின்றோம் என்ற அடிப்படையில் அந்த இனக்குழுமங்களுக்கு இடையிலே பாதிப்பினை ஏற்படுத்தி வன்மங்களை உண்டு பண்ணி இன குரூரத்தை உண்டு பண்ணி கொள்ள முடியாது. மேலும் பொது ஒழுங்கு, பப்ளிக் ஓர்டர் என்று அழைப்பார்கள், அதே போல் ஹெல்த் சுகாதாரம் அல்லது ஒழுக்கத்தை, லோ அண்ட் ஆர்டரை நிலைநாட்டுகின்ற பொழுது அந்த கருத்து சுதந்திரம் என்பது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போல் நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற விதமாக ஒரு ஆள் கருத்து சுதந்திரத்தை வெளியிட்டுக் கொள்ள முடியாது. நீதிமன்ற அவமதிப்பு என்கின்ற வருகின்ற போது அதிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும், கடந்த காலங்களில் நீதிமன்ற அவமதிப்பை செய்தவர்கள் ஸ்ரீவாசம் அனுபவித்திருந்தார்கள். எனவே கருத்து சுதந்திரம் என்கின்ற இந்த சுதந்திரம் இலங்கை அரசியலமைப்பிலே வழங்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த சுதந்திரமானது பின்பு 15(2) மற்றும் 15(7) மூலமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே இலங்கையிலே காணப்படுவது எப்சல்யூட்டான ஒரு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், முற்றும் முழுதுமான ஒரு கருத்து சுதந்திரம் அல்ல என்பதுதான் இதிலே முடிவாகிறது. ஒரு அரசியல் கட்சி மீதோ அல்லது ஒரு கட்சி சார்ந்த ஒரு உறுப்பினரோ அரசியல்வாதி மீதோ முன்வைக்கப்படும் அந்த விமர்சனங்கள் கருத்து சுதந்திரத்தை மீறுகின்றனவா? அதற்கு தண்டனைகள் இருக்கிறதா? கருத்து சுதந்திரத்திலூடாக ஒரு அரசியல்வாதி இன்னும் ஒரு அரசியல்வாதிக்கு கருத்துக்களை வெளியிடுவது, அதை மறுதளிப்பது, ஏற்பது போன்ற விடயங்கள் இங்கு பாதிப்பினை ஏற்படுத்தாது. மாற்றமாக இந்த இடத்திலே அவருக்கு அவதூறு ஏற்படுத்தக்கூடிய விதமாக, நான் முன்பு சொன்னதை போல் அவருடைய தொழிலுக்கு அல்லது இன்னும் சில உதாரணத்தை நாங்கள் பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இப்போது கதைக்கலாம், அவற்றின் மூலமாக பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற போது அங்கு இந்த நிகழ்நிலை காப்பு சட்டத்தினூடாக அவர் தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும். அவ்வாறு வந்திருக்கிறது, இலங்கையில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கருத்து சுதந்திரத்தை வருகின்ற போது ஃபேர் காமெண்ட், அதாவது ஒரு திறந்த விமர்சனம் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு திறனாய்வு, கிரிட்டிக்ஸ் என்று அழைப்பார்கள், அல்லது விமர்சனங்கள் என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அந்த விமர்சனங்கள் என்பது தனி மனித சுதந்திரத்தை பாதிப்பதாக, அவமதிப்பதாக
அவதூறுக்குள் சென்று கொள்வதாக இருக்கக்கூடாது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அல்லது பொது வாழ்க்கையிலேயோ அவர் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவற்றுக்கு பாதிப்பு அல்லது பங்கம் விளைவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அங்கு அது பாதிப்பாக கருத முடியும். பொதுவாக சமூக வலைத்தளங்களில் ஒருவரை பற்றி அவதூறுகள், எங்களை பற்றி என்னை பற்றி ஒருவர் அவதூறாக பேசுகிறார் என்று சொன்னால் நான் அவருக்கு எதிராக என்ன சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும், அதை எவ்வாறு செய்ய முடியும், அதுக்குரிய அந்த படிமுறைகள் என்ன சட்டத்தில்? நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், இந்த நிகழ்நிலை காப்பு சட்டத்தினுடைய நோக்கங்களில் நாங்கள் பார்க்கின்ற இடத்து சமூக வலைத்தளங்களின் மூலமாக இந்த கருத்துக்களை பகிர்ந்து இன்னும் ஒருவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தல் என்பது. முதலாவதாக ஃபேஸ்புக் மூலமாக இவ்வாறான அவதூறான விடயங்கள் வருகின்ற போது பொதுவாகவே நாங்கள் செய்து கொள்கின்ற விடயம் போலீஸ் நிலையத்துக்கு சென்று முறையீடு ஒன்று செய்வோம். இப்பொழுது நாங்கள் மட்டக்களப்பில் இருந்து நாங்கள் போலீஸ் நிலையத்துக்கு சென்று முறையீடு செய்தால் அவர்கள் இந்த குறிப்பிட்ட இந்த முகநூலில் இருக்கக்கூடிய விடயத்தை அகற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற முதற்கட்ட பணிகளை மேற்கொள்வார்கள். ஆனால் இந்த முகநூலில் இருக்கக்கூடிய இந்த பதிவுகளை நீக்குகின்ற விடயம் சம்பந்தமாக கிழக்கு பிராந்தியத்திற்கு உரிய அந்த முறையீடு செய்யக்கூடிய இடமாக அம்பாறை ஒகன பிரதேசத்திலே ஒரு நிலையம் காணப்படுகிறது. எனவே அங்கு சென்று ஒருவர் தனக்கு எதிராக இன்னும் ஒருவர் கருத்தினை பரப்பி இருக்கின்றார், அவதூறான கருத்து என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய போலீசார் அந்த விசாரணை முறைப்பாட்டை பதிவு செய்து குறிப்பிட்ட பதிவையும் எடுத்து முகநூலுக்கு ஃபேஸ்புக் நிறுவனத்திற்கு அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராந்திய அலுவலகத்துக்கு அனுப்புவார்கள். அங்கிருந்து இந்த கணக்கு ஒரு போலியான கணக்கா, ஃபேக் ஐடியா என்பது பற்றி பார்க்கப்படும். அதற்கு பிறகு அந்த விடயங்கள் உண்மையான நபரிடமிருந்து வந்திருக்கிறதா, நிஜத்திலேயே ஒருவருடைய சுய முகவரியில் இருந்து வந்திருக்கிறதா என்பது பற்றி விசாரிக்கப்படும். அந்த பதிவினை நீக்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். இதற்கு இடையில் போலீசார் ஒரு நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் ஊடாக தங்களுடைய முறையீட்டினை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கலாம். அந்த குறிப்பிட்ட பதிவினால் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக பதிவில் செய்யலாம். அவை அவ்வாறு செய்யப்படுகின்ற இடத்து காலதாமதம் ஏற்படும் அல்லது போலீஸ் நிலையத்துக்கு சென்று கொண்ட உங்களுக்கு முடியாமல் போகின்ற சந்தர்ப்பத்திலே தான் இந்த நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் ஊடாக மிகவும் இலகுவாக செய்து கொள்ளக்கூடிய விடயம் ஒரு சட்டத்தரணியின் மூலமாக நீங்கள் ஒரு மனு சத்தியோலையினை அழைத்து, நாங்கள் ஆங்கிலத்திலே பெட்டிஷன் எஃபிடவிட் என்று அழைப்போம், அதை அந்த பிரார்த்தனை நாங்கள் வரைந்து அதனோடு சத்தியோலையை இணைத்து நீதிமன்றத்தில் நேரடியாக நீங்கள் வழக்கினை தாக்கல் செய்யலாம். அவ்வாறு தாக்கல் செய்கின்ற பொழுது குறிப்பிட்ட நீதிமன்றமானது இந்த நிகழ்நிலையின் ஊடாக இந்த நபருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்கின்ற அந்த உண்மைத்தன்மையினை குறிப்பிட்ட முறைப்பாட்டாளரிடமிருந்து விசாரித்து நீதிமன்றம் திருப்தி காணுகிற இடத்து இது சம்பந்தமாக காரணம் காட்டுமாறு, இவ்வாறு நீங்கள் ஒருவரை பற்றி தவறாக ஃபேஸ்புக்கிலே போட்டிருக்கிறீர்கள், இது சம்பந்தமான விளக்கங்களை தருமாறு, காரணத்தை காட்டுமாறு. சாதாரண மக்கள் இதை பார்த்து கொண்டிருப்பார்கள். எனவே கல்வி மற்றும் விழிப்பூட்டல் நிகழ்வு என்பதனால் நான் சாதாரண பாஷைகளை சொல்கின்றேன். இவை நீங்கள் இது என்னத்துக்காக வேண்டி நீங்கள் ஒருவரை பற்றி, ஒரு நபரை பற்றி, ஒரு நிறுவனத்தை பற்றி தவறாக அவதூறான தகவல்களை பரப்பி இருக்கின்றீர்கள் என்கின்ற விடயத்தை அறிந்து கொள்வதற்காக உடனடியாக நீதிமன்றம் காரணம் காட்டுமாறு, யார் இந்த தகவலை பரப்பி இருக்கிறாரோ, அவதூறான செய்தியை நிகழ்நிலையினூடாக வழங்கி இருக்கிறார், அவருக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுப்பதற்கு முதற்கட்டமாக அவருக்கு காரணம் காட்டுமாறு கோரி அவருக்குரிய சமன்ஸ் அனுப்பப்படும், அழைப்பாணை அனுப்பப்படும். அதிலும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. இப்பொழுது ஒருவரை பற்றி ஒரு அவதூறான பதிவு இடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த பாதிக்கப்பட்ட நபர் தனக்கு அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் போய் முறைப்பாடு செய்யலாமா, அல்லது அவர் ஒரு சட்டத்தரணியை நாடி அவர் மூலமாக அதை செய்ய வேண்டுமா? நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் அவர் போலீஸ் நிலையத்தை அணுக வேண்டிய தேவைப்பாடு கிடையாது. ஏனென்றால் எல்லா மக்களுக்கும் சட்டத்தை இலகுவாக அணுக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் காணப்படுகின்றது. ஒன்றில் அவர் அங்கு செல்லலாம். அவர் செல்கின்ற போது அந்த போலீசார் இந்த ஐடி சம்பந்தமாக குறிப்பிட்ட முகநூல் அல்லது வாட்ஸ்அப் கணக்கு, சமூக வலைத்தளங்கள் தொடர்பான கணக்கிலக்கங்களை உரிய காலத்துக்குள் பெற்றுக்கொள்வதிலே இங்கு இருக்கக்கூடிய போலீஸ் நிலையங்களிலே காலதாமதங்கள் நிகழும். அதற்காகத்தான் ஒவ்வொரு மாகாணந்தோறும் இந்த இணைய வழி குற்றங்களை தடுப்பதற்காக அரசாங்கம் சில போலீஸ் பிரிவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. பெரும்பாலும் கிழக்கு மாகாணத்துக்குரிய இடமாக அந்த ஒகன என்கின்ற இடத்திலே காணப்படுகிறது. அங்கு அதிகாரிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் நேரடியாக இந்த விடயங்களை ஆய்வு செய்து நான் குறிப்பிட்டதை போல இலவே முகநூல் நிறுவனத்துக்கு அனுப்புவார்கள்.
அவற்றின் மூலமாக தகவல் கிடைக்கப்படுகின்ற இடத்து அந்த பதிவு நீக்கப்படும், முதற்கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதையும் தாண்டி தொடர்ந்தேர்ச்சியாக இவ்வாறு அவதூறான விடயங்களை தகவல்களை பரப்பிக் கொண்டிருந்தால் அங்கிருக்கக்கூடிய போலீசார், அந்த உகுணையில் இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக என்ன செய்யலாம், குறிப்பிட்ட நபருக்கு எதிராக நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் வழக்கு தாக்கல் செய்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. நிகழ்நிலை காப்பு சட்டத்திலே அவ்வாறான ஏற்பாடுகள் காணப்படுகிறது. அவர் உடனடியாக ஒரு சட்டத்தரணி ஒருவரை அணுகி அவர் சத்தியோலையினையும் ஒரு மனுவினையும் அணைத்து இந்த பிரிவுகள் இத்தனையாம் திகதி புகைப்படங்கள் இருப்பின் புகைப்படங்கள் அல்லது அந்த நிகழ்நிலையில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் புதிய ஒரு விடயத்தை அப்டேட் படுத்துகின்ற போது அல்ல இட்டைப்படுத்துகின்ற போது, தமிழில் சொல்வதாக இருந்தால் இட்டைப்படுத்தப்படுகின்ற போது பழைய விடயங்கள் மறைந்துவிடும். உடனடியாக அவர் என்ன செய்யலாம், ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துக்கொள்ளலாம். எடுத்து அந்த ஃபோட்டோஸையும் அட்டாச் பண்ணி அங்கே கொடுக்கின்ற போது உரிய சட்டத்தரணி நீதிமன்றத்திலே தன்னுடைய விண்ணப்பத்தை சமர்ப்பணத்தை செய்து நீதிமன்றம் அதில் பரிசீலனை செய்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். இங்கு இருக்கின்ற விடயம் என்னவென்றால், பல சொல்வார்கள் சட்டத்தரணியை சந்திக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அவர்களுக்குரிய சட்ட ரீதியான பணத்தை கொடுக்க வேண்டியிருக்கும், எங்களால் ஒரு வசதி குறைந்த எங்களால் எவ்வாறு அணுக முடியும் என்கின்ற வினாக்கள் ஐயப்பாடுகள் சாதாரணமாக எல்லோருக்கும் விடுவது வழக்கம். எனவே அதுக்காக இலகுவாக செய்கின்ற விடயமாகத்தான் இலங்கை சட்ட உதவிகள் ஆணைக்குழுவும் காணப்படுகிறது. வருமானம் குறைந்தவர்களுக்கு சட்ட உதவிகளை வழங்குகின்ற நிறுவனமாக அதுக்கான அங்கு சென்று அது ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் இருக்கிறது. அங்குள்ள சட்டத்தரணிகளை அணுகி என்ன செய்யலாம், வழக்குகளை தாக்கல் செய்யுமாறு கோரலாம். ஆனால் அவர்கள் உங்களுடைய குடும்ப வருமானத்தை எல்லாவற்றையும் பரிசீலனை செய்த பின்னு அதனை தாக்கல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். அல்லது சில வேளைகளில் எல்லாரும் சமூகம் சார் தொழில் என்பதன் காரணமாக சாதாரணமாக சட்டத்தரணிகள் கூட இந்த நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் வழக்குகளை தாக்கல் செய்கின்ற இடத்து பெரும்பாலான சந்தர்ப்பங்கள் நான் இந்த வழக்குகளில் ஆஜராகி இருக்கின்ற காரணத்தினால் சொல்ல வேண்டும், பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இத்தகைய வழக்குகள் ஒருவருக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற இடத்து எந்த விதமான பண கொடுப்பனவுகளும் பெறாமல் பணங்களை வசூலிக்காமல் கூட நாட்டினுடைய தலை சிறந்த சட்டத்தரணிகள், ஜனாதிபதி சட்டத்தரணிகள் உட்பட கீர்த்திநிதி சட்டத்தரணிகள், சிறை சட்டத்தரணிகள், கணிச சட்டத்தரணிகள் ஆஜராகி வருகின்றார்கள். காரணம், ஒருவருடைய கரெக்டர், ஒருவருடைய குணநல இயல்புகளுக்கு வேண்டும் என்று இட்டுக்கட்டி நிகழ்நிலையினூடாக அவதூறு செலுத்தி அவற்றின் மூலமாக அவர் மாத்திரம் இதில் பாதிப்படைவதில்லை. உதாரணமாக ஒருவரை எடுத்துக்கொண்டால் அவருடைய மனைவி, பிள்ளைகள், அவர் கற்கின்ற பாடசாலை, அந்த பிள்ளையினுடைய பாடசாலைக்கு பிள்ளையால் செல்ல முடியாமல் இருக்கும். உங்கள் சந்தைக்கு இப்படி நடந்ததாமே ஃபேஸ்புக்கில் வந்தது, வாட்ஸ்அப்பில் வந்தது, ட்விட்டரில் வந்தது, எக்ஸில் வந்தது, யூடியூபில் வந்தது சொல்வார்கள். பாடசாலைக்கு சிறுவனாலோ அந்த சிறுமியாலோ போக முடியாது உள்ளது. அவருடைய குடும்பம் பாதிக்கப்படுகிறது. அவர் சமூகத்தில் ஒரு முக்கியமான அங்கத்தவராக இருப்பார். அது கடைமட்ட ஊழியனாக இருக்கலாம், நாட்டினுடைய உயர்ந்த குடிமகனாக, முதல் தர குடிமகனாக, ஜனாதிபதியாக கூட இருக்கலாம். எல்லோரும் இந்த நாட்டின் பிரஜைகள், இலங்கை பிறப்பிடமாக கொண்டவர்கள். அந்த அடிப்படையிலே அவர்களுக்குரிய சட்ட அணுகலை இலகுவாக்கி கொள்ளும் பொறுப்பு தான் இந்த நிகழ்நிலை காப்பு சட்டத்தினூடாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் முந்தி சொன்ன கருத்து சுதந்திரம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் நிகழ்நிலை காப்பு சட்டத்தினூடாக இந்த விடயங்களை வடிவாக செய்து கொள்ள முடியும்.